குக்கரில் சாதம் வச்சு தண்ணி வடிக்க முடியாமல் அப்படியே சாப்பிட்றீங்களா? இல்லை சோறு வடித்து தான் சாப்பிடணும்னு சொல்லி கேஸை வேஸ்ட் பண்ணி பானையில் வச்சிட்ருக்கீங்களா? புதுசாக வாங்கின பாத்திரத்தில் ஸ்டிக்கரை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க. நாம் குக்கரில் சாப்பாடு வச்சு அதை வடிக்க முடியாமல் அப்படியே சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. நீங்கள் இப்போ நம்ம குக்கரில் சாப்பாடும் வைக்கலாம், அதே டைமில் வடித்தும் எடுத்துடலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போவுமே குக்கரில் சாதம் வைப்போம்ல, அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அதை விட டபுள்னு சொல்லலாம். எப்படின்னா 3/4 அளவு, அதே அளவு தண்ணி இல்லை, அதோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் வச்ச தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கணும். கொதிக்க முன்னாடி போட்டிங்கன்னா டைம் கூடுதலாகும், கேஸ் திரும்பியும் வேஸ்ட்டாக தான் ஆகும். இப்போ நீங்கள் போட்டுட்டு அப்புறம் திரும்பியும் கொதிக்கணும். பாருங்கள், நான் அந்த போட்ட அரிசியை அடி பிடிக்காமல் கிளறி விடுறதுக்குள்ளே கொதி வந்தாச்சு. கொதிச்ச அப்புறம் குக்கர் கேஸ்கட்டை போட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கணும். பாருங்கள், இதே மாதிரி மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு அதில் இருந்து அந்த ஃப்ளேம் வரும்ல, ஆவி மாதிரி, அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறமா விசிலை போட்டுட்டு ஒரு பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. விசில் வந்துடக்கூடாது, நம்ம தண்ணி நிறைய சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால விசில் வந்தால் பொங்கி வந்துடும். அதனால் பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. நான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லுவேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை பாருங்கள், அப்படி இந்த குக்கர் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு சவுண்டோடு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு குமிழாக. அதே அப்படி வரும்போது நீங்கள் இறக்கி வச்சிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறக்கணும், வேணா அது சவுண்டு வந்திருக்கனால விசில் வந்துடக்கூடாது. நான் இந்த புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நான் அடுத்து அதில் குழம்பு வைக்க வேண்டிய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி சாப்பாடு நிறைய பொங்கி வந்திருக்கு. நம்ம சும்மா சாதா பானையில் பொங்குவோம்ல, அதை விட நிறைய சாதமும் நிறைய வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி இதை தண்ணியை வடித்து எடுத்துடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த குக்கரில் கேஸ்கட் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துடணும். இப்போ எடுத்துட்டு அப்புறமேல அதை எடுத்து திரும்பியும் மூடி வச்சுட்டு நம்ம அதே அளவுள்ள ஒரு பாத்திரத்தில் வச்சு குப்பரக்காய் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக எல்லா தண்ணியும் வடிஞ்சு வந்துடும். பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி புதுசாக இருந்தீங்க, பேச்சுலராக இருந்தீங்க, சமையலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இதே இது பானையில் வச்சிங்கன்னா எப்படியும் 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரை ஆகும். சாப்பாடும் இவ்வளோ இதாக வராது, கேஸும் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இப்போ 2வது டிப்ஸ் பார்க்கலாம். புதுசாக பாத்திரம் வாங்கியிருப்போம், இந்த ஸ்டிக்கரோடு வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் ஆகும்போது அழுக்கு மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. அதுக்கு இதே மாதிரி ஹேர் ட்ரையர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நான் ஒரு செகண்டு கூட வைக்கலை, சூப்பராக அப்படின்னு இலகி வந்துட்டு. ஆனால் அதில் பசை மாதிரி இருக்குல்ல, அது போகலை. அது நம்ம நல்லா அந்த இரும்பு இதை வச்சு தேய்ச்சா, பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய இரும்பு இருக்குல்ல, அதை வச்சு தேய்ச்சா நல்லா வந்துடும். ஹேர் ட்ரையர் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த கேஸில் வச்சு பாருங்கள். அது வச்சு ஒரு செகண்ட் நான் வச்சுட்டு எடுக்கலை, அந்த ஸ்டிக்கர் நிமிந்து வந்தாச்சு மேலே. அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், ஹேர் ட்ரையரில் இந்த பசை மாதிரி இருந்துச்சு, இதில் அது கூட இல்லை. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3வது, நம்ம பாட்டிலில் எண்ணெய் எல்லாம் விட்டுட்டு இப்படியே குப்பரக்காவே வைப்போம் அந்த கவரை. ஆனாலும் அதில் சுருக்கம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நின்றுட்டு ஆயில் கீழே வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த சைடு கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 2-3 வாட்டி கத்திரி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்தி பிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லா ஆயிலுமே வரும். ரொம்ப நேரம் அதுக்காக குப்பரை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கிற தேவையில்லை. இது மாதிரி இன்றைக்கி 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். 3 டிப்ஸ் பிடிச்சிருந்தா 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.